ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு லட்டு ரெசிபி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். இந்த மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு பிடிக்கிறதுக்கு வரும். அதை நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்ருக்கேன். இதில் வந்து கட்டி இல்லாமல் அதை வந்து நாம் என்ன பண்ணணுன்னா எண்ணெயில் பூந்தி மாதிரி போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ நான் பூந்தி மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல்லாத்தையும் பூந்தி மாதிரி போட்டு நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பதத்தில் எடுத்து வைக்கணும். அடுத்த பேட்ச் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாகு இதுக்கு காய்ச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ ஜீனி எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ அந்த 1/2 கிலோ ஜீனியை நம்ம போட்டு பாகு வைக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டு நான் இப்போ 1/2 கிலோ ஜீனி தான் போட்டிருக்கேன். அதிலோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம பாகு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாகு வந்து ஒரு கம்பி பதம் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கடையில் நாம் பூந்தியாக பொரித்து வச்சதை மிக்சியில் அடித்து கொஞ்சம் குறைப்பாக நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நம்ம திராட்சை, முந்திரி பருப்பு, நட்ஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதிரியாக இருக்கு இல்லையா, இதை நம்ம பாகில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அதில் வந்து பாகில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டு லட்டு பிடிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அதில் நாம் பூந்தியை விட வேண்டியதான். இப்போ இதில் பூந்தியை போட்டுட்டு இன்னும் நல்லா நம்ம கிளறி விடணும். எல்லாத்தையுமே போட்டுடலாம். 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ ஜீனி போதும், கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், நான் கரெக்டாக எல்லாத்தையுமே போட்டு உள்ளே விட்டுட்ருக்கேன். இதே போல் நீங்களும் போட்டு ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கிளறி விட வேண்டியதான். நல்லா கிளறிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லட்டு பிடிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், கைக்கு சூடாக இருக்கும். அந்த பதத்தோடையே நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு லட்டாக பிடிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், சூடு போக நம்ம பிடிச்சி அடுக்கி வச்சிட வேண்டியதான். உடனே எடுத்துடக்கூடாது. ஒரு 1 ஹவர் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உடையாமல் நமக்கு நல்ல சூப்பரான லட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா லட்டையும் பிடிச்சிடுச்சேன். சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எனக்கு தேவையான எல்லா லட்டையுமே நான் பிடிச்சி வச்சுட்டேன். 1/2 கிலோவுக்கு உங்களுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்டு கிடச்சிரும். மினிமம் 50 லட்டு கிடச்சிரும். கொஞ்சம் பெருசாக பிடிச்சோம் அப்படின்னா 25 லட்டு போல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு வந்து அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.